தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம். சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அ பரபரப்பா போய்க்கிட்டு இருக்குது. எல்லா பக்கமும் பிரச்சாரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அ தமிழ்நாட்டுல இப்போ வந்து திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாரி தான் சூழ்நிலைகள் போய்க்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் ஆயத்தங்கள், கட்சிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க? அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல, ஈரோடு களம் இன்னும் பெரிய சுறுசுறுப்பு ஆகல அப்படிதான் நம்ம நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, பெரிய பரம எதிரிகளுக்குள்ள ஒரு போட்டி இருந்ததுன்னா ஒரு பரபரப்பு இருந்திருக்கும். பெருசா இல்ல. திமுகவே எதிர்பார்க்கல. அதிமுக சுத்தமா புறக்கணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் பிஜேபியாவது நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் பிஜேபியும் இல்ல. இந்த நிலையில தான் நீங்க நாம் தமிழர் சீமான் கட்சி போட்டியிடுது. பட் அதனால ஒரு பெரிய சுறுசுறுப்பு இல்ல. களம் ஒண்ணும் பரபரப்பா இல்ல. அதுதான் தற்போதைய நிலை. அதாவது முதல் கட்ட ரவுண்ட் அப் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் நிலை. பட் அதே மாதிரி திமுகல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமைச்சர்கள் லெவல்ல யாரும் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் டைரக்டா இன்வால்வ் ஆகி முந்தைய இடைத்தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா பரபரப்பா கிட்டத்தட்ட 2 தெருவுக்கு ஒரு அமைச்சர்கள் அளவுக்கு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கும். பட் இந்த முறை சிஎம் என்ன கூப்பிட்டு சொல்லிட்டாருன்னா, இல்ல வேண்டாம், அமைச்சர்கள் எல்லாம் போயிட்டு பெருசா நம்ம அலமல் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திமுக தலைமையும் அதான் நினைக்குது. என்ன நினைக்குதுன்னா, வேண்டாம், சீமானுக்காக போய் பெருசா நம்ம அதே சீமான ஒரு பெரிய அரசியல் பண்ணுவாரு. பாருங்க, அந்த தெருவுல நேரு நிக்கிறாரு, அந்த தெருவுல பாருங்க பொன்முடி இருக்கிறாரு, அப்படியே வரிசையா பாத்துட்டு இருக்கேன், எங்க அண்ணன்கள் எல்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படி அப்படின்னு அதை வச்சு அரசியல் பண்ணுவாரு. அதனால வேண்டாம் அப்படிங்கிறது தான் திமுக தலைமை முடிவு பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, லோக்கல் ஆட்களை வச்சு பர்டிகுலரா முத்துசாமியை வச்சு சந்திரகுமாருக்கு பிரச்சாரம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவங்க பிரச்சாரத்தை முடிக்க போகுது திமுக. ஆமா, எல்லா இடங்கள்லயும் வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் சீமான் என்ன பிரச்சாரத்துக்கு வரல, போகல. அவர் என்ன சீமான் போகல. பட் இன்னும் 2 நாள்ல போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கள நிலவரமா இருக்கு. பட் சீமான் என்ன நினைக்கிறாருன்னா, பெருசா நம்மளுக்கு யாரும் நிக்கல, அதனால எதிர்கட்சிகள் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாம் ஒரு லைன் அப்படி கண்டில வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெருசா இந்த தேர்தல்ல போட்டியிடலங்கிறதுக்கு மேல அதிமுக, பாஜக வாக்குகள் எல்லாம் சீமானுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணா அது பெரிய தவறான சூழ்நிலையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 46 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. என்ன, நீங்க முக்கியமான வேட்பாளர்கள் 2 பேரை தாண்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னா 44 பேர் வர்றாங்க. சரி, நீங்க திமுக ஓட்டு போடக்கூடாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ண அதிமுக சீமானுக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லையே. நான் என்ன 44 பேர் இருக்காங்க. சரி, அதனால அவங்களுக்கு தான் அந்த வாக்குகள் போகும். அதனால சீமான் நினைக்கிற மாதிரியோ, நாம் தமிழர் கட்சிக்காரங்க நினைக்கிற மாதிரியோ அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குமான்னு தெரியல. பட் அதே மாதிரி இந்த முறை டெபாசிட்டுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல திமுக தெளிவா இருக்கும். நீங்க அவ்வளவு ஈஸியா நாம் தமிழர் கிட்டத்தட்ட டெபாசிட் வாங்கியிருக்கான வாய்ப்பு குறைவு. அப்படிதான் என்னுடைய கணிப்பு. முதல் கட்ட ரவுண்ட் அப் வச்சு நான் சொல்றேன். கண்டிப்பா சார். இப்போ சீமான் சொன்னதுனால, சீமான் இப்போ சமீபத்தில பெரியார கையில எடுத்துட்டு தரக்குறைவா பேசின விவகாரம் இன்னைக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்ப உருவாக்கி இருக்கிறது அவருக்கு. பெரியாரி அமைப்புகள், அதோடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அந்த கூட்டமைப்பாக சேர்ந்து சீமானுடைய வீட்டை இன்னைக்கு முற்றுகையிட போறாங்க அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சீமான் பரப்புரைக்காக ஈரோடு வந்தாருன்னா, அதே எதிர்ப்பு அந்த ஊர்லயும் நாங்க கண்டிப்பா காட்டுவோம் அப்படின்னு ஒரு இதையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே பிரச்சாரத்துல இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர்ல பிரபாகரனா பெரியாரான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அதாவது அவர் டைவர்ட் பண்றாரு. அதை பெருசாக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதாவது முக்கியமான ஆட்கள், பெரிய முக்கிய பிரமுகர்கள்லாம் அது பெருசாக்கிக்க வேண்டாம். சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் தான் அதை பெருசாக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம மீடியாக்கள் அதை ஒரு பெருசாக்குறாங்க. அப்படி வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு மூத்த அரசியல் பிரமுகர்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது. ஏன்னா இது எவ்வளவோ விஷயங்கள், பிரச்சனைகள், பெரிய பெரிய விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 1.5 மாசமா 1 மாசமா பெரியார் சிந்தனைக்கு எதிரான ஒரு கருத்தை பேசுறது, அவர் தரக்குறைவா பேசுறது, இதெல்லாம் ஏன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா மறைந்த தலைவர்கள்
ம். யாராவே இருக்கட்டுமே. நீங்க எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கருத்து வேறுபாடு உள்ளவங்க கூட காலம் போக்குல ம். நீங்க அவங்கள விமர்சனம் பண்ணதே கிடையாது. ம். இது தமிழ்நாட்டு அரசியல் அப்படிதான் போயிட்டு இருந்தது. இது ம். தேவையே இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு சீமான் அதைய கையில எடுத்து காரணம் என்னன்னா, அது மீடியாக்கள் தான் காரணம். அத ம். பெருசாக்கி அவங்கள இவர் சொல்றது அவங்கள்ட்ட கேட்கறது, அவங்க சொல்றது இவங்கள்ட்ட கேட்டு 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 இப்ப தேவையே இல்லாம இப்ப இன்னைக்கு என்ன ஒரு போடு போட்டாரு இப்போ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனா பெரியாரான்னு கேட்கிறாரு அவரு. சரி. சி அவர் காலகட்டம் என்ன? பெரியாருடைய காலகட்டம் என்ன? பிரபாகரனுடைய ம். காலகட்டம் என்ன? என்ன அவங்களுடைய அவருடைய சித்தாந்தம் என்ன? இவருடைய சித்தாந்தம் என்ன? எல்லாம் தெரிஞ்ச ம். ஒரு அரசியல் தலைவர் இப்படி பேசுறது வேடிக்கையாவும், ம். வேதனையாவும் இருக்கு. ஒரு விஷயம். 2வது கண்டிப்பா இத வச்சுதான் அவர் பண்ணுவாரு. அவரு பெருசா பெரிய ஒரு என்ன இஷ்யூ பேச முடியும் அவரால? ஈரோட்ல. கண்டிப்பா. ஒண்ணும் பேச முடியாது. திருப்பி இததான் பத்தி பேசுவாரு. அவர் பிரச்சனை வரணும்னு தான் நினைக்கிறாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ம். பிரச்சனை ஆகணும். பிரச்சாரம் பாதியில நிக்கணும். அத வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர். காரணம் என்னன்னா, அவரு ம். கிட்டத்தட்ட அடுத்தடுத்த விஷயங்கள்ல கட்சியில பெரிய குழப்பங்கள் போயிட்டே இருக்கு அவருக்கு. ம். ஒரு ம். சரியான ம். சூழல்ல டெய்லி ஒரு மாவட்டத்துல ஒரு 50 பேரு கட்சிய விட்டு விலகிட்டு இருக்கிறாங்க. என்ன? சோ, அதனால இத வச்சு கையில வச்சு நம்ம தான் ஒரு பெருசா அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அதுல ஒரு பெரிய லாபம் அவருக்கு இருக்காது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். 2வது 2026 பெரிய ஒரு அவருக்கு ஒரு அரசியல் கிட்டத்தட்ட அவருடைய அரசியலுக்கு முடிவுக்கு வந்தாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த விஷயங்கள்ல எல்லா இடத்துலயும் வழக்குகள் என்ன கட்சி கிட்டத்தட்ட கரைஞ்சு ஒரு சூழ்நிலையில அவர் வந்து இனிமே எப்படி ஒரு அரசியல் டிராவல் பண்ண போறாருன்னு தெரியல. அப்படிதான் நம்ம ம். ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறதா தான் நான் அத பார்க்கிறேன். சந்திரன். கண்டிப்பா சார். இப்போ திமுக வெர்சஸ் அதர்ஸ் திமுகவுக்கு எதிர்த்து ஒரு ப்ராமினன்ட்டா ஒரு கட்சியோ, இல்ல எதிர்க்கட்சிகளுடைய கூட்டமைப்போ அப்படின்னு எதுவும் இல்ல. அதனால இப்ப பின்னணியில ஆர்எஸ்எஸ், பாஜக சேர்ந்து தான் சீமான வந்து தூக்கி விடுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் அதிமுக, பிஜேபியோட கூட்டணி போக வாய்ப்பில்ல அப்படின்னு அவரு எடப்பாடி சொல்றாரு. அப்படி வரல அப்படின்னா, உங்கள எப்படியாவது மிரட்டி கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாரி தான் ரைடெல்லாம் வுட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ அந்த சீமான் வெர்சஸ் திமுக அப்படின்னு கொண்டு போயி, அவங்களால அத அந்த நரேட்டிவ வந்து சக்சஸ்ஃபுல்லா மக்கள்ட்ட எடுத்துட்டு போற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல 100% அதாவது ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். 2026 அதிமுக பிளஸ் பிஜேபி அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. அந்த கூட்டணி சேர்ந்து தான் போகும். வேற வழி இல்ல. எடப்பாடிக்கு வேற யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அவரு. அவரு விஜய் வருவாரு அப்படின்னு பெருசா கால்குலேட் பண்றாரு. அவருக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரத்துல சொல்ற தகவல். விஜய் பிளஸ் ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்ப இருக்க ம். சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் பிஎம்கே அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீம்ல இப்ப இருக்கிறாங்க அவங்க. 3 பேர் தான் இருக்கிறாங்க ம். இதுல. பட் அதிமுகவோட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸுக்கான ஒரு ஒரு 2 அவருக்குள்ளான உரசல் தான் இப்ப நம்ம வெளிப்படையா பார்த்தோம். மேடையிலேயே பார்த்தோம் அது. ஏன்னா ம். ராமதாஸ் அதிமுகவோட போணும்னு நினைக்கிறாரு. பட் அன்புமணி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பட் அவருக்கு அன்புமணி சொன்ன பிஜேபியும் அதிமுகவும் ஒண்ணு ஆகுது. ம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால எல்லாமே ஒருங்கிணைந்து ஒண்ணா வருவாங்களான்னு ஒண்ணும் தெரியல. பட் ஆனா இந்த இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை சீமான் இல்லாம ஈரோடு கிழக்குல அதிமுக நின்றிருந்தா ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். ம். கணிசமான வாக்குகள்ல அவனுங்க டெபாசிட்டுக்கு நெருங்கி இருப்பாங்க அதிமுக. என்ன காரணம்னா, நீங்க கிட்டத்தட்ட 2,30,000 வாக்குகளோ என்னமோ இருக்குது ஈரோடு. ம். ம். அப்படி ம். பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா போலிங் இருக்கும். ஒரு 1 கிட்டத்தட்ட 2,00,000 நெருக்கி இருக்கும். வாக்குகள் இருக்கும். கண்டிப்பா போலிங் ஆகும். போலிங் 9 போலிங் பெர்சன்டேஜ் போலிங் பெர்சன்டேஜ்ல 6ல ஒரு பங்கு தான் டெபாசிட். இப்ப நீங்க கிட்டத்தட்ட ம். பார்த்தீங்கன்னா, 1,80,000 வாக்குகள் வந்து போலிங் ஆச்சுன்னா, ம். மினிமம் 30,000 ஓட்டு வாங்குனா தான் நீங்க டெபாசிட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கண்டிப்பா ம். வாய்ப்பு இல்ல. இப்போதைக்கு சீமானுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா 100% இல்ல. ஒருவேளை தமாகா நின்றுச்சுன்னா, அதிமுக காரங்க ம். வாக்குகள் எல்லாமே தவேகாக்கு இருந்திருக்கும். பிஜேபி ம். நின்றுச்சுன்னா, அதிமுகல உள்ள ஒரு பாதி வாக்குகள் போயிருக்க வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு. ஏன்னா, அந்த ஐடியாலஜி உள்ளவங்க அவங்க அந்த போட்டிருப்பாங்க. பகுதி. பட் ம். ம். ஆமா அந்த பகுதியில ஒரு தரப்பு போட்டிருப்பாங்க. பட் சீமான பொறுத்தவரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
அதிமுக ம். வாக்குகளோ, பிஜேபி வாக்குகளோ, ஒருவேளை பெரியார விமர்சனம் பண்றதுனால அதி தீவிர ஆர்எஸ்எஸ் காரங்க யாராவது வாக்குகள் போடலாம் சீமானுக்கு. மத்தபடி ம். அந்த வாக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுயேட்சைகளுக்கு அப்படியே யாரையாவது போற போக்குல என்ன ஓட்டு போட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துல உள்ளவங்க யாராவது ஒருத்தருக்கு ம். போய் ஓட்டு போட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போகும். அதனால இது எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு சந்திரன். நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த தேர்தலமா இருக்கட்டும், 2026 தேர்தலாகவும் அப்படிதான் இருக்கும். வாக்குகள் அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சிதறி போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால திமுக தான் பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இது ஈரோடு தேர்தலா இருக்கட்டும், 2026 தேர்தலா இருக்கட்டும். கண்டிப்பா சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராரு. திமுக அரசு பதவியேற்றதுலேருந்து ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலன்னு சமீபத்தில பேட்டிலாம் குடுத்திருந்தாரு. இப்ப அதுக்கு பதிலடி குடுக்கிற விதமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் வரைக்க பதிலடி குடுக்குறாங்க. இவரும் முயற்சி செஞ்சுகிட்டு இருக்கிறாரா? நான் தான் திமுகவுக்கு பிரதான எதிரி, பிரதான எதிர்க்கட்சி நான் தான் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாரா? அந்த போட்டியில வந்து இப்போ எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு போட்டி வந்து விஜய், சீமான், பாஜக, அதிமுகன்னு இருக்கு. இப்படி சிதறி கிடக்கிற வரைக்கும் திமுக தோல்வி வெற்றி பெறுவத தடுக்கவே முடியாது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது அது அந்த கருத்த எப்படி பார்க்குறீங்க? ஆமா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க பருந்தூர் போயிட்டு வந்தாரு விஜய். ஸோ பேப்பர்ல, மீடியால அவர காட்டுறாங்க. ம். சீமான் பெரியார பத்தி ஏதோ விமர்சனம் பண்றாரு. அடுத்த விஷயங்கள்லாம் 2வது ஈரோடு கிழக்குல அவங்க நிக்கிறாங்க. பட் அதிமுகவுக்கு ரோலே இல்லாம போயிட்டு இருக்கு. ம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுனால தன்னை வந்து இறப்ப அடிக்கடி இவரு சொல்லிக்குவாரு. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு வார்த்தை, இருப்பு காட்டிக்கிறதுக்காக அரசியல் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எடப்பாடி டெய்லி ஒரு ம். அறிக்கையை குடுக்கணும், வெளியிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு அவரு. நீங்க ம். அதனாலதான் நீங்க வந்து அவருக்கு கவுண்டர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ திமுகலயும் முதல்ல அவரு என்ன வேணாலும் பேசிட்டு இருந்தாரு. அதனால ம். விடக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இந்த முறை கரெக்ட்டா ம். ஒரு அறிக்கை வந்து அடுத்த ஒரு 1 ஹவர்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிக்கை குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கும் அதே ம். மாரி தான் நீங்க சொன்ன மாரி, நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே பண்ணல அப்படின்னு நிறைவேத்தவே இல்ல அப்படின்னு நேத்து சொன்னதுக்கு, இன்னைக்கு ம். சிஎம் வந்து புள்ளிவிவரத்தோட சொல்லிட்டாரு. சிஎம் அவரு ம். அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு தெளிவா, என்ன ம். செய்யல ம். அப்படிங்கிற மாரி அவரும் நல்ல ஒரு தெளிவான ஒரு அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. அதனால அதிமுகவுக்கு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து நீ அரசியல் பண்ண வேண்டிய ஏன்னா நம்ம தான் எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி நம்ம தான். பட் ம். ஆளாளுக்கு அவங்கவங்க அரசியல் பண்றதுனால நம்மளுக்கான ஒரு கலர் மங்க ஆரம்பிக்குதே அப்படிங்கிற ஒரு ம். பயத்துல தான் அவங்களோட டெய்லி ஒரு அறிக்கையா இருக்குது எடப்பாடியோட அறிக்கை. ம். அப்படிதான் நம்ம அதை தான் பார்க்கணும் அது. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.